என்னவோ ஒரு பெரியவருடன் நட்பு கிடைத்தது. காதலை பற்றி பேசவும் நேரம் கிடைத்தது. ஆம், அவருக்கு இலட்சியமே காதல்தான் என்றார் தன் மனைவியின் அப்பாவிடம். மனைவியின் அப்பா கூறினார், லட்சியம் எதுவரை? என் மகளை கைப்பிடிப்பதிலா, இல்லை திருமணம் செய்வதிலா, இல்லை குழந்தை பெற்றதும் லட்சியத்தை மறப்பதா என்று கேட்டார். ஒரு நிமிடம் தயக்கத்துடன், உங்கள் மகளை, என் மனைவியை மரணம் வரை கண்ணீர் வர விடாமல் உடனிருந்து பார்த்து கொள்வேன், இதுவே என் லட்சியம் என்றார். முகூர்த்தம் பார்க்கப்பட்டது. திருமணம் நடைபெற்றது. தனது மகளின் கையை என் கையில் பிடித்து கொடுத்தார். உன் லட்சியத்தை நிறைவேற்றி என கூறினார். 15 ஆண்டுகள் கழிந்தன. ஒரு நாள் என் மாமனார் மாரடைப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தார். பார்க்க சென்றேன். உன் லட்சியத்தை நிறைவேற்றிவிடு என கூறினார். சில நிமிடங்களில் இறந்தும் விட்டார். என் மனைவியின் கண்ணில் மறுகணமே கண்ணீர் விழுந்தது. என்ன கூற முடியும்? அழாதே, என் லட்சியத்தில் தோற்பேன் என்றா? இல்லை அல்லவா? அவள் தந்தையின் காதல் மிகவும் புனிதமானது. அதுதான் அந்த கண்ணீர். காதல் பேசு, உண்மை காதல் பேசு.